ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கடுகு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கடுகு சட்னியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப நல்ல ரெமடியாக இருக்குது. நார்மலாக கடுகு வந்து எல்லா பொருள்களையும் நம்ம வந்து தாளித்து கொட்டி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி கடுகு சட்னி செஞ்சு சாப்பிடும்போது என்னோடய சத்துக்கள் முழுமையாக கிடைக்குது. இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கடுகு 1 ஸ்பூனு, கருப்பு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூனு, கல் உப்பு 1/4 ஸ்பூனு, உப்பு உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 கப்பு, பூண்டு பல் 6 பூண்டு பல், புளி பார்த்திங்கன்னா சின்ன சைஸு நெல்லிக்காய் அளவு புளி, காஞ்ச மிளகாய் 3. இப்போ ஒரு சட்டி வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சுட ஆரம்பித்தோன்னா அந்த பொருட்களெல்லாம் போட்டு வறுத்துடலாம். இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு, கடுகு போட ஆரம்பிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போதே உளுந்தம் பருப்பு போட்டுட்டு மிளகாவையும் போட்டுருணும். நல்லா கடுகு வெடிச்சிட்டு வருது. உளுந்தம் பருப்பு வாசம் நல்லா வர ஆரம்பித்ததுன்னா காஞ்ச மிளகாவை சேர்க்கணும். காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்மில் போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டதுமே பூண்டு போட்டுடலாம். புளி, தேங்காய் போட்டு ஒரு பரட்டினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ரொம்ப வறுபட வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கல் உப்பு சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் தேங்காய் வறுபட்டுரும். இப்போ வறுத்த பொருள்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம். கடுகு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மூட்டு வலிக்கு வந்து ரெகுலராக இந்த மாதிரி உணவாக நீங்கள் எடுத்துக்கும் போது தான் வந்து நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக மூட்டு வலிக்குன்னு தைலம் தேய்ச்சிப்பாங்க, ஏதாவது மெடிசன் மேலே ஆயின்மெண்ட்லாம் தேய்ப்பாங்க. அது அந்த டைமுக்கு வந்து ரிலீஃப் இருக்க மாதிரி இருக்கும், பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகாது. இந்த மாதிரி கடுகு சட்னி வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க, நல்ல பலன் கிடைக்கும்.